எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா அவமான கடன். அது என்ன அவமான கடன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எத்தனை பேர் நாட்டில் கடன் வாங்குறான், எல்லாருமே அவமானப்படுறான். யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையிலேயே நீங்க கடன் வாங்கியிருக்கலாம், இல்லை உங்க அப்பா அம்மாவோ உங்க அண்ணன் தம்பியோ உங்க சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கடன் வாங்கியிருக்காங்க. கடன் இல்லாமல் எங்க வாழ்க்கையே கிடையாது. நம்ம நாடே கடன்ல தான் ஓடுது. இதுல மனுஷன் என்ன? ஓகேவா? ஸோ எல்லாரும் கடன் வாங்கி தான் வாழ்க்கையை நகர்த்தி ஆகணும். ஏன்னா எல்லாமே கையில் வச்சுக்கிட்டு நம்ம செய்ய முடியாது. ஓகேங்களா? ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கார் வாங்கணும், எல்லாத்துக்கும் கடன் தான். ஓகேவா? ஒரு கல்யாணம் பண்ணுறோம், சுபகாரியங்கள் எல்லாமே கடன் வாங்கி தான் பண்ணுவோம். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அது என்ன அவமான கடன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கடன் வாங்குவோம். 100க்கு 90 பேர் கடன் வாங்குவோம். ஆனால் எல்லாருமே அவமானப்படுறாங்கன்னா கிடையாது. ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் அவமானப்படுவோம். இப்போ இந்த மாதிரி கடன் யாருக்கு ஏற்படும் அப்படின்னு ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் இணைந்து ஏதோ ஒரு பாவகத்தில் இருக்கும் பொழுது, அந்த தசாபுத்தி காலங்களில் நிச்சயமாக அவர்கள் தொழில் ரீதியாகவோ இல்லை வேற ஏதாவது சுபகாரியங்கள் செய்வதற்கு, ஒரு வீடு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட்ல போடுறேன், இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தொழில், அதாவது பெரும் முதலை, ஓகேவா, பெரும் முதலீடு செய்து, ஓகேவா, அதன் மூலியமா, அதாவது அகலக்கால்னு சொல்லுவாங்கல்ல, எப்பவுமே விரலுக்கேற்ற வைக்க வேணும். ஓகேவா? அதெல்லாம் தாண்டி அகலக்கால் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அகலக்கால் வச்சிருவாங்க. அதன் மூலியமா நிறைய பொருளாதார இழப்புகளை சந்திப்பாங்க, மன உளைச்சலை சந்திப்பாங்க. ஓகேவா? மிகப்பெரிய அவமானங்களை சந்திப்பாங்க. சில நேரம் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நல்லா போற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசையை தூண்டும், இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க சில லட்சங்கள் கையில் இருக்கிறத. அப்புறம் மேலே ஆசையை தூண்டும் போது மேலும் சில லட்சங்கள் சின்னதாக ஒரு லோன் வாங்கி போடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டத்தை பிடிக்கிறன்ற பேரில் அப்புறம் பெரிய லோன் போவாங்க, அப்புறம் கந்துவட்டி போவாங்க. ஸோ இப்படியே போய் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய லாஸில் போய் நிற்கும்போது கடங்காரன் ஃபுல்லாக என்ன பண்ணுவான், பேங்க்காரன் ஒரு நாள் வீட்டுக்கு நடப்பான், கந்துவட்டிக்காரன் நடப்பான். அப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் அவங்க ஏற்பட்டு அதன் மூலியமா அவங்களும் அவங்களை சார்ந்தவங்க மிகப்பெரிய அவமானத்தை சந்திப்பாங்க. இது யாருக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 6 எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்துங்க, லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இணைந்து 6லோ 8லோ இருக்கும் பொழுது, அதோட தசாபுத்தி வரும்போது அதை மறந்துடாதீங்க. அதோட தசாபுத்தி காலங்களில், ஓகேவா, தனக்கு அறிமுகம் இல்லாத நபர்களோட, இல்லை அறிமுகமாக இல்லாத தொழிலில் உள்ள போய், இல்லை அறிமுகம் இல்லாத நபர்களோட சேர்ந்து ஒரு தொழிலை பண்ணி அதன் மூலியமா மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்திச்சு மிகப்பெரிய அவமானங்களையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இது எல்லாத்துக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுல சுபர்கள் பார்வை இருக்கு, சுபர்கள் சேர்க்கை இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த தசாபுத்தி நடக்கணும். உடனே உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி அமைப்பு இருக்கு, இது நமக்கு நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்படாதுங்க. அதெல்லாம் வேலையே கிடையாது. இந்த மாதிரிலாம் நடக்காது. ஓகேவா? ஜாதகத்துல ஒரு ரூல் சொல்றோம்னா அது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது. அதையே உங்க ஜாதகத்துல பொருத்தி பார்த்து பயந்துக்காதீங்க. இப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஓகேவா? அந்த தசாபுத்தி வரணும், அதுவும் அந்த கிரகங்கள் இது 2 சேர்ந்து இருக்கணும், சுபர்கள் இல்லாம இருக்கணும், சுபர்கள் வீடு இல்லாம இருக்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? நிறைய பர்மிடேஷன் காம்பினேஷன் இருக்கு. இது ஒரு ரூல் தான். ஒருத்தங்கள் அவமான கடனை சந்திப்பதற்கு ஒரு ரூல். 6, 8 அதிபதிகள் ஒன்று சேர்ந்து 6லோ 8லோ சுபர்கள் பார்வையின்றி, சுபர்கள் துணைவின்றி, சுபர்கள் இணைவின்றி இருக்கும் பொழுது பெருத்த கடனை ஏற்படுத்தி மிகப்பெரிய அவமானங்களை சந்திக்க வைக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.